திருப்பூர் மாவட்டம் சாமுண்டிபுரம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் என செய்திகள் பரவிய நிலையில் பல இடங்களில் சிலிண்டர்களை பதுக்கி அதிக விலைக்கு விற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் தாய் மூகாம்பிகை நகரில் அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பலருக்கு சிலிண்டர்கள் கிடைக்காத நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் முறைகேடாக சிலிண்டர்களை பதுக்குதல் தொடர்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோவில் நகை இருப்பு தொடர்பாக கோவில் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்டது. வேளம்பாளையம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெறவுள்ள திருவிழா குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இளைஞர்கள் கோவிலில் உள்ள நகை இருப்பு குறித்து கேள்வி எழுப்பி வாக்குவாதம் செய்த நிலையில் இருதரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டு பலர் காயமடைந்தனர். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கு நாள்தோறும் நிகழும் வன்முறைகளே சாட்சி என மக்கள் விமர்சித்துள்ளனர். மயிலாடுதுறையில் பழைய பேருந்து நிலையத்திற்கு முறையாக பேருந்து போக்குவரத்து இல்லாத நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாக விவசாய சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். இந்த பகுதியில் புதிய பேருந்து நிலையம் மணக்குடி பகுதியில் திறக்கப்பட்ட நிலையில் பழைய பேருந்து நிலையத்திற்கான போக்குவரத்து முடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய பேருந்து நிலையத்திற்கு குறைந்தபட்ச போக்குவரத்தும் இல்லாததால் கடும் இன்னலுக்கு ஆளாவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் வரும் 30ஆம் தேதி சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாக விவசாய சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். இங்கே உள்ள பஸ்ஸு எங்கே நிப்பாட்டுறாங்க, எங்கே இறக்குறாங்க, எங்கே ஏற்றுறாங்க, உள்ளே போகுதா வருதா எதுவுமே தெரியலை. மக்கள் நாலா பக்கமும் சிரிப்பாக சிரிக்கிறாங்க. அதே நிலைமையில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட காவல்துறை மட்டும் போட்டு படாத பாடுபடுத்தி காலைல 8 மணி ராத்திரி 10 மணிக்கு வதக்கி எடுக்கிறாங்க. இங்கே முன்னாடி இயங்கின மாதிரியே அந்த நகரப்பூங்கா பக்கத்தில் உள்ள திருவாரூர் பேருந்து நிலையத்தையும் காமராஜர் பேருந்து நிலையத்தையும் வழக்கம் போல் பஸ்ஸை இயக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. இதை செய்யலைன்னு சொன்னால் வர 30ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு மிகப்பெரிய சாலை மறியலை மாவட்டம் பூரா இருந்து விவசாய சங்கங்களையும் பொதுமக்களையும் திரட்டி நடத்தக்கூடிய சூழல் எங்களுக்கு உருவாக்க வேணாம்னு மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே குடியிருப்பு பகுதியில் மருத்துவ கழிவுகள் தீயிட்டு கொளுத்தப்படுவதால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். ஆசிரியர் நகர் பகுதியில் உள்ள அரசு நிலத்தில் கெமிக்கல் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் கொளுத்தப்படுவதால் சுவாசக் கோளாறு, கண் எரிச்சல் உள்ளிட்ட உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இவ்வாறான சுகாதார சீர்கேடுகள் குறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் துளியும் கண்டுகொள்வதில்லை என மக்கள் சாடியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே 500 ரூபாய் நோட்டை ஜெராக்ஸ் எடுத்து புழக்கத்தில் விட்டு மோசடியில் ஈடுபட்டவர் சிக்கினார். மூலக்கரையை சேர்ந்த முருகானந்தம் என்பவர் 500 ரூபாய் நோட்டை கலர் ஜெராக்ஸ் எடுத்து அப்பகுதியில் உள்ள கடைகளில் புழக்கத்தில் விட்டுள்ளார். இதையடுத்து அவர் பிடிப்பட்டதுடன் அவரது வீட்டில் இருந்த போலி 500 ரூபாய் நோட்டுகள், கம்ப்யூட்டர், ஜெராக்ஸ் இயந்திரம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரின் அலட்சியத்தால் போலி ரூபாய்கள் உலா வருவது அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். காஞ்சிபுரம் அருகே நீர்வள்ளூரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் தனியார் தொழிற்சாலையின் மேற்கூரையில் அமர்ந்து தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தொழிற்சாலையில் 92 நிரந்தர பணியாளர்கள் பணியாற்றும் நிலையில் தொழிற்சங்கத்தை உருவாக்கியதற்காக 4 தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து பல போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் தொழிலாளர்கள் 4 பேர் தொழிற்சாலையின் மேற்கூரையில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை நகராட்சியின் 35வது வார்டில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். இப்பகுதியில் சாலை, மின்சார வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை நகராட்சி அதிகாரிகளிடம் வலியுறுத்தியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியத்துடன் உள்ளதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றனர். எங்கள் லைட் வசதி, தண்ணி வசதி, ரோடு வசதி எதுவுமே கிடையாது. நாங்களாக எல்லாமே செயல்பட்டு தான் தண்ணியிலேருந்து லைட் வசதியிலேருந்து எல்லாமே முடிவு பண்ணி செய்திருக்கோம். நாங்கள் முனிசிபாலிட்டியில் மனு கொடுத்து எங்களுக்கு எந்த விதமான இதுவும் செய்யவில்லை. தேர்தல் புறக்கணிப்பில் ஓட்டு போட மாட்டோம். யாரும் எங்களை கேட்கக்கூடாது. எங்களுக்கு எங்கள் சௌகரியமும் செஞ்சு தரலை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேரூராட்சி நிர்வாகம் வீடே இல்லாத இடத்திற்கு வீட்டு வரி விதிக்கப்பட்டுள்ளதாக இடத்தின் உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். சிவன் மேலவீதி பகுதியில் வசித்து வரும் தட்சிணாமூர்த்தி என்பவரது வீட்டிற்கு அருகே உள்ள காளிமனைக்கு வீட்டு வரி போடப்பட்டுள்ளது. இது நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கா அல்லது காலி இடங்களுக்கு கூட வரி போட்டு கொள்ளையடிக்க பார்க்கின்றனரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். லட்சக்கணக்கானவரோ லஞ்சம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. ஆனா எங்க வீடு பக்கத்துல வீட்டுக்கு 10 வருஷமா வரி போடாம இருக்காங்க. கூரை இருக்கு, குடித்தனம் இருக்கு.
ஆனால் அதுக்கு என்கிட்ட லஞ்சம் கேட்குறாங்க. வேளாங்கண்ணி பேரூராட்சியில் இந்த ஊழல் மட்டும் இல்லை, 4 வாய்க்கால் அரசு கவர்மெண்ட் வாய்க்காலில் தனியார்ட்ட விற்றுருக்காங்க. 5 ரோட்டை கவர்மெண்ட் புறம்போக்கு ரோட்டை தனியார்ட்ட விற்றுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்ற நீதி பேராணைகளை குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. அதான் கூரையே இல்லாத இடத்துக்கு கூரை வரி போடுறாங்க. குடும்பம் வசிக்கிறதா சொல்லி டோர் நம்பர் கொடுத்து கிராம நிர்வாக அலுவலர் சர்டிஃபிகேட் பண்ணி அந்த இடத்துல குடியிருக்கிறதா விஓ சான்று கொடுக்குறாரு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே முறையாக அடிப்படை வசதிகள் செய்துதரப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரிய ஊர்சேரி பகுதியில் முறையாக குடிநீர் வசதி, சாலை மற்றும் தெருவிளக்கு வசதி இல்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆட்சியர் அலுவலகம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாங்களும் இது வரைக்கும் பெட்டிஷன் 30, 40, 50 பெட்டிஷன் அப்படியே வச்சிருக்கோம். கலெக்டர்கிட்ட போன மாதம் கூட 7 பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்தோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்லை. பிடி ஆஃபீஸ்லேருந்து வந்து கேட்டால் அதுக்கு அவங்க பெட்டிஷன் கொடுத்தா தெருவுக்குள்ள 5 லைட்டு போட்டிருக்காங்களாம், வீட்டுக்கு குழாய் இழுத்து போட்டிருக்காங்களாம், தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் உள்ளே போய் பாருங்கள், ஒரு இதில் கூட லைட் இல்லை, எதுவுமே இல்லை, எந்த அடிப்படை வசதி இல்லை. விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கத்தில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கோவிலில் பங்குனி மாத உற்சவ திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்வாக திரௌபதி அர்ஜுனன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க அக்னி சாட்சியாக பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே அர்ஜுனர் திரௌபதிக்கு தாலி கட்டும் நிகழ்வு நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர்.